இயல் 5. கவிதை பேழை. அழியாச் செல்வம். நுழையும் முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களைச் சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தைப் பற்றி அறிவோம். வைப்பொழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார். எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்ல பெற. சமண முனிவர். சொல்லும் பொருளும். வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொள்ளப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி. பாடலின் பொருள். கல்வியைப் பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. ஒருவர்க்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது. நூல் வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 17 கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண்வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் 2 சொல்லுக்குறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். கற்பவை கற்றபின். 1. கல்வியின் சிறப்பை விளக்கும் பிற பாடல்களை திரட்டி எழுதுக. 2. கல்வியின் சிறப்பை விளக்கும் கதை ஒன்றனை அறிந்து வந்து வகுப்பறையில் கூறுக. 3. பின்வரும் பாடலை படித்து மகிழ்க. வெள்ளத்தால் அழியாது வெந்த அண்ணலால் வேகாது வேந்த ராலும். கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவு இல்லாது. கள்ளர்க்க பயமில்லை காவலுக்கு. மிக எளிது கல்வி என்னும். உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர். பொருள் தேடி உழல்கின்றீரே. தனிப்பாடல் திரட்டு. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். அ. வீடு. அ. கல்வி. 2. கல்வியைப் போல். அ. விலையில்லாத. இ. பொருள் செல்லாத செல்வம் வேறில்லை. அ. கேடில்லாத. இ. உயர்வில்லாத. இ. அணிகலன். இ. தவறில்லாத. வாய்த்து தீயேன். இ. வாய் ஏன். 3. வாய்த்து ஏன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ. வாய்த்து ஈயேன். அ. வாய் தீயேன். 4. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ. கேடி இல்லை. கேள்வி இல்லை. அ. கே இல்லை. இ. கேடு இல்லை. 5. இவன் ஒருவன் என்பதனைச் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அ. இவனொருவன். அ. இவனொருவன். இ. இவனொருவன். இ. ஏனொருவன் குருவினா. கல்விச் செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. சிறுவினா. கல்விச் செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. சிந்தனை வினா. கல்விச் செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன்? சிந்தித்து எழுதுக.